நான் இந்த அருவியில குளிக்க போறேன் ஃப்ரெண்ட். குளிக்க போறியா? ஆமா, அதுக்கு வேண்டிய துணியெல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேனே ஃப்ரெண்ட். நான் குளிக்கும் போது நீங்க இங்க இருக்க கூடாது தெரியுமா? நான் குளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். புறப்படலாமா? இப்படியே வா, நான் ட்ரெஸ் மாத்திக்கணும். ஓய, என்ன ஓயஸ் அப்படியே நிக்கிறீங்க? கொஞ்சம் திரும்பிக்கங்க, நான் ஒரே நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ப்ளீஸ். இதை கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? வேண்டாம் ஃப்ரெண்ட், எனக்கு கூச்சமா இருக்கு, நானே போட்டுக்கிறேன். ரெடி ஃப்ரெண்ட், போலாமா? போலாமே. இருங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். சோபா, வீடு வந்தா சேர்ந்துருமா? சோபா, சோபா வாமா. டாக்டர், சோபாக்கு என்ன டாக்டர்? எல்லாம் விவரமா சொல்றேன். ஆஷா, சோபாவை ஜாக்கிரதாச்சு. முக்கியமான சமாச்சாரம், அதை உங்கள்கிட்ட பேசி முடிவு செய்தியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க மகன் சோபா முழுக்க முழுக்க குணமடைஞ்சிட்டுதா ரொம்ப நம்பிக்கையோட இருந்து. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நடந்த சம்பவம் எங்க மறுபடியும் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நடந்தது டாக்டர்? மறுபடியும் என் மகளுக்கு என்ன நடந்தது? நான் சோபா அழைச்சிட்டு உலாவ போயிருந்தேன். திரும்பி வரும்போது ஒரு கல்யாண ஊர்வலம் வந்தது. அது வரைக்கும் சுய நினைவோடு இருந்தவர் மேல சத்தத்தையும் கல்யாண ஊர்வலத்தையும் பார்த்த உடனே தாறுமாறா ஏதோ பேசி திடீர்னு மூச்சாய் வந்துட்டான். அவளுக்கு மூச்சை தெளிய வச்சு இப்பதான் அவளுடைய இருப்பிடத்துல சேர்த்துட்டு வரேன். மூச்சு தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எதுக்கும் பதில் சொல்லாம விம்மி விம்மி அழுதுட்டு இருக்கான். கொட்டு மேளத்துக்கும் கல்யாண ஊர்வலத்துக்கும் அவளுடைய அதிர்ச்சிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சார், இதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். உங்க மகளை பற்றி உண்மைகளை நீங்க மேலும் மேலும் மறைச்சுக்கிட்டே இருந்தா என்னாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி காண முடியாது. நீங்களும் உங்க மகளை பழைய நிலைமையில பார்க்க முடியாது சார். டாக்டர், நான் உங்ககிட்ட எதை சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர். உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு உணர்ச்சி என்ன சொல்ல விடாம தடுக்குது டாக்டர். டாக்டர், எங்க மகளுடைய வாழ்க்கையில நடந்த பயங்கரமான சம்பவத்தை நாங்க அடியோட மறந்துடணும்னு நினைக்கிறோம் டாக்டர். பயங்கரமான சம்பவமா? ஆமா டாக்டர், ஆமா. அது எங்க குடும்பத்தில் விழுந்த ஒரு பயங்கர பேரிடி டாக்டர். அமைதியோடு ஆனந்தத்தோடு மிதந்துட்டு இருந்த எங்க வாழ்க்கை படகு நிர்மூலமாக்கி எங்களை தத்தளிக்க விட்ட சூறாவளி காத்து டாக்டர். சோபாவை உங்களுக்கு தெரியும், கள்ளங்கபட இல்லாத சின்னஞ்சிறிய பெண். ஆனா டாக்டர்,
உங்களுக்கு இப்ப உண்மைதானே வேணும்? சோபாவுடைய சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன் டாக்டர், சொல்றேன். சோபா ஒரு விதவை டாக்டர். விதவையா? சுமார் 17 வருஷங்களுக்கு முன்பு என் மகள் சௌபாகியவதி. ஆமா டாக்டர், அவ பிறந்த போது அவளுக்கு நாங்க வச்ச பேர் சௌபாகியவதி தான். சோபா பிறந்தா அப்ப நானும் என் மனைவி ரொம்ப சாதாரணமான நிலைமையில பூனாவில் இருந்தோம். சோபா பிறந்த உடனேயே எங்களுக்கு லட்சுமி கடாட்சி ஏற்பட்டது. செல்வம் எங்களை தேடி வந்தது. 10 வருஷம் டாக்டர், 10 வருஷம் 7 மில்களுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன். முதல்ல பெண் குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே எங்க வீட்டுல மகாலட்சுமியே பிறந்தா டாக்டர். துன்பத்தினுடைய சாயலே தெரியாம ஒரு அபூர்வமான குறிஞ்சி மலரை போல வாடாம வதங்காம அவளை நாங்க வளர்த்தோம் டாக்டர். அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், விரும்பினதெல்லாம் செய்து முடிச்சோம். இல்லைன்ற சொல்ல அவளை பொறுத்த மட்டும் இல்லாமலே செய்தோம். உயர்ந்த கோடீஸ்வரர்கள் வீட்டு குழந்தைங்க படிக்கிற கான்வென்ட்ல அவளை நாங்க படிக்க வச்சோம் டாக்டர். வசதி, செல்வம், அழகு, அறிவு அத்தனை அவகிட்ட புரிந்திருக்கிறத பார்த்து பிறந்தா இப்படி இல்ல ஒரு பெண்ணு பிறக்கணும்னு ஊரே பெருமைப்பட்டது. தாயும் தந்தையும் தான் அவளுக்கு தெய்வம். அவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு அவளை வாழ்ந்தா. குழந்தையா இருந்தவ குமரியான போது அவளுக்கு 15 வயசு இருக்கும். ஒரு நாள் பம்பாயிலிருந்து என்னுடைய சகோதரி, அதாவது சோபாவுடைய அத்தை என் வீட்டுக்கு வந்திருந்தா. அவங்க குடும்பமும் பெரிய லட்சாதிபதி குடும்பம். அவளுக்கு ஒரு பிள்ளை, 21 வயசுதான் இருக்கும். ரொம்ப அழகா இருப்பான். அந்த வயசுலயே டாக்டர் பரீட்சை தேறி மேல் படிப்புக்காக அமெரிக்கா போக வேண்டியிருந்தது. வீட்டுக்கு வந்த என்னுடைய சகோதரி சோபாவை பார்த்தா, அண்ணா உன் மகளை என் மருமகளா ஆக்கிக்க ஆசைப்படுறேன். என் பையன் அமெரிக்கா போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுன்னு அவசரப்படுத்தினான். என்ன அப்படி அவசரப்படுத்திருக்கவே வேண்டாம் டாக்டர், என்ன அப்படி அவசரப்படுத்திருக்கவே வேண்டாம் டாக்டர். உறவு விட்டு போக வேண்டாம். உடனே நாங்களும் சம்மதத்தை தெரிவிச்சோம். ஜாதக பொருத்தம், நாள் பொருத்தம் எல்லாமே பிரமாதமா அமைஞ்சிருந்தது. ஏம்மா உங்க அத்தான கல்யாணம் செய்துக்கிறியான்னு நாங்க சோபாவை கேட்டோம். கல்யாண சடங்குனுடைய தாற்பயமே தெரியாத விளையாட்டு பருவம் அவளுக்கு. சரின்னு சொன்னா டாக்டர். பூனா நகரமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல லட்சம் ரூபாய் செலவுல கல்யாணத்தை பிரமாதமா நடத்தணும். தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம், 2 மணி நேரம் தான் என் சோபா சுமங்கலியா இருந்தா டாக்டர். மனுஷன் எல்லா வகையிலையும் பாக்கியசாலியா இருக்கிறதுக்கு ஆண்டவனே அனுமதிக்கிறது இல்லை டாக்டர். திருமணம் முடிஞ்ச உடனே பெண்ணும் மாப்பிளையுமா கோவிலுக்கு போறது எங்க சம்பிரதாயம். சோபாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு மாப்பிளையே காரை ஓட்டிட்டு போனார். அவங்க வருகைக்காகவே விதி காத்துட்டு இருந்தது போல இருக்கு. வழியில ஒரு விபத்து, பயங்கர விபத்து. அந்த விபத்து என் சோபாவை அமங்கலி ஆக்கிடுச்சு டாக்டர். அந்த அதிர்ச்சியில சோபா பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்தா. அவ வீட்டுக்கு வந்த போது என் பழைய சோபாவை நான் பார்க்க முடியல டாக்டர். புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில தான் அவளை பார்க்க முடிஞ்சது. எத்தனையோ டாக்டர்கள், எவ்வளவோ பணம் செலவழிச்ச. நம்பிக்கை இழந்த நிலையில ஆஸ்தி பூரா வித்துட்டு என் மகளையும் கூட்டிக்கிட்டு அமைதியை நாடிதான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் டாக்டர். என் செல்வத்தினுடைய சரித்திரம் இதுதான் டாக்டர். துள்ளி திரிந்து மகிழ வேண்டிய பருவம்
புன்னகையோடும் பூரிப்போடும் வாழ வேண்டிய வயது. அந்த துல்லியமான மலரோடவா விதி விளையாட வேண்டும்? கொடுமை, நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமை. அம்மா, தனக்கு திருமணம் நடந்ததையோ விபத்து நேர்ந்ததையோ நினைச்சு சோபா எப்பவாவது பேசியிருக்காளா? இல்லை டாக்டர், அவ எதுவுமே பேசுறதில்லை. ஆனா ரத்தத்தை பார்த்தாலும் கொட்டு மேல சத்தத்தை கேட்டாலும் அவ குழப்பமடைஞ்சு மூர்ச்சி ஆயிடுறா. உண்மையை சொன்ன நாங்களே அவளை கல்யாணமாகாத கன்னி பெண்ணாகத்தான் நினைக்கிறோம் டாக்டர். அதுதாம்மா நல்லது. நடந்தது ஒரு கனவா நினைச்சு நாம மறக்கிறதா